குட் மார்னிங் சாம்பியன்ஸ், வெல்கம் டு கேட் ஜோன் கோயம்புத்தூர். மைசெல்ஃப் பேஸ்லி. நம்ம கூட இன்றைக்கி யார் இருக்காங்கன்னா அரவிந்த் பாபு. இன்றைக்கி கியரை பற்றி பார்க்கலாம். காலைல கீரை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து இன்டர்செக்டிங் ஷாஃப்ட்டில் வந்து மொத்தம் 4 டைப் இருக்குது. ஸ்ட்ரெயிட் பீவல் கியர், மீட்டர் கியர், ஸ்பைரல் பீவர் கியர், ஜீரோ பேவல் கியர்னு இருக்குது. அதில் இந்த ஸ்ட்ரெயிட் பீவல் கியர் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த டீத் பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும். அதனுடைய ரேடியல் பாயிண்ட் வந்து இன்டர்செக்ஷன் ஆகும். அந்த இப்படி ஒரு இது ஸ்ட்ரெயிட் கீர் இருக்கும். இப்படி வச்சோம்னா அந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியில், அது ரெண்டுமே வந்து 90 டிகிரியில் செட் ஆகும். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெயிட் பீவல் கீர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து மீட்டர் கீர். இந்த மீட்டர் கீரும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பீவல் கீர் மாதிரியே தான். ஆனால் இதில் வந்து சைஸ் மட்டும் ஒரே மாதிரி சைஸாக இருக்கும். அதனால வந்து இந்த 2 ஷாஃப்ட் இந்த ரைட் ஆங்கிள் ஈச் அதர். இந்த வெலாசிட்டி ரேஷியோ வந்து 1 இதில். இது வந்து ஸ்பைரல் பீவல் கியர். இது வந்து தேர் இஸ் கிராஜுவலி லோடு அந்த லோடு வந்து கிராஜுவலி அப்ளை பண்ணிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இம்பேக்ட் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். இதில் வந்து ஆக்சில் ட்ரஸ்ட் இருக்குது. இது வந்து ஆட்டோமொபைல் டிஃப்ரென்ஷியல், அதாவது நம்ம ஆர்டினரி கீர் இல்லாமல் இது வேற ஒரு டைப் ஆஃப் கீர். இதில் வந்து அடுத்தது வந்து ஜீரோ பீவல் கீர். இதுவும் இந்த ஸ்பைரல் பீவர் கீர் மாதிரி. இதில் வந்து 0 டிகிரி ஸ்பைரல் ஆங்கிளில் வந்து 0 டிகிரியாக இருக்கும். இது வந்து அந்த டீத் வந்து கொஞ்சம் கர்வ்டாக இருக்கும். இதில் வந்து அந்த டீத் வந்து ஸ்பைரலாக இருக்கும். அதனால இது வந்து ஸ்பைரல் பீவல் கீர். இது வந்து இந்த ஆங்கிள் வந்து 0 டிகிரியாக இருக்கும். அதனால இது வந்து ஜீரோ பீவல் கீர். இதில் வந்து டீத் வந்து கொஞ்சம் லைட்டாக கர்வ்டாக இருக்கும். தேங்க்யூ. சாம்பியன்ஸ்.